தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடோட பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட். நம்ம முதல்ல முக்கியமான சில துறைகள்லேருந்து போயிடுவோம். பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைஞ்சிருக்கு மற்ற ஏற விட அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறையில் 2240 கோடி குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறைக்கு 101 கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது தாவேக அரசு பள்ளி கல்வித்துறைக்கும் சரி மொத்தத்தில் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்களே. இல்லை, அடிப்படையில் இது உள்ளபடியே எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்கள், எல்லா வகையிலும் எதற்கு செலவு பண்ணுறதையும் நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை. திட்டங்களின் மீது மாற்று கருத்து இருந்தாலும் அதனால் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் ஹையர் எஜுகேஷனில் எப்படி கை வைப்பீங்க, எதனால் அப்படிங்கிற கேள்வி வருது. அதை எடுத்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது அடுத்த கேள்வியாக வரும். அப்போ உங்களுடைய ப்ரையாரிட்டியில் எஜுகேஷன் இல்லையா? நீங்கள் நடுவில் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி எல்லாம் கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்சு அட்வான்ஸ் வந்துருச்சு அதனால் குறைச்சிருவோன்னு குறைச்சாங்களா, அதையும் அவங்க விளக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு புள்ளியில் டாக்டராக மட்டும்தான் ஆகணுமா அப்படின்னு அவங்க தலைவர் பேசியதோ, பிளம்பர் கார்பெண்டருக்கெல்லாம் அவ்வளவு தேவைகள் இருக்குன்னு சமீபத்தில் அமைச்சர் பேசியதோ, இதெல்லாம் ஏதோ புள்ளியில் பொருந்துதான்னு ஒரு கேள்வி எழுப்புனா அதற்கு அவர்கள் மிக நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பட் நீங்கள் மற்ற விஷயங்களை நோக்கி நகர்றீங்க, அதுக்கெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். கல்வி அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் முதல்ல டிபார்ட்மெண்ட்டாகவே பள்ளிக்கல்வித்துறை தான் வருது. உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே முன்னாடி பொதுவாக பேசிட்டு அவரை தொடங்குவதே பள்ளிக்கல்வித்துறையில் தான் தொடங்குறது. அதில் வேறு பல விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறது. ஸ்கீம்ஸாக பார்த்தோம்னா சிலதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டியது தான். சிலபஸை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஒரு குழு அப்படின்னு அநேகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த சமயத்தில் ஒரு ரீ ஒர்க் பண்ணாங்க. திமுக வந்த சமயத்தில் அதில் சிலது மட்டும் ரீ ஒர்க் பண்ண தான் எனக்கு நினைவு இருக்குது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் சிலபஸ் சேஞ்ச், நமக்கு அது கூட பிரச்சனை இல்லை. இந்த நவீனமயமாக்குவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அதுக்கு 139 கோடி ஒதுக்கீடு செய்து குடிநீர், கழிப்பறை மற்றும் தினசரி தூய்மை பணி அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை பயன்படுத்திவோம்னாங்க. அவங்க அக்னாலேஜ் பண்ணலனாலும் அது தேவையானது 24 ஹவர்ஸ் சர்வைலன்ஸில் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பள்ளியில் குடிநீர் தொட்டிக்குள்ளே மலம் கலந்த பையை வீசியதுங்கிறது சர்வைலன்ஸ் இல்லாமல் தான் நடந்தது. இவங்க அதை அட்ரஸ் பண்ணலனாலும் இப்படியான ஒரு விஷயம் தேவைங்கிற வகையில் அதை நம்ம நிச்சயமாக வரவேற்க போகிறோம். பட் நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது விடியல் வெற்றி என்பது தாவேகாவின் விடியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அங்கே விடியல் எப்படி இருந்ததோ அந்த விடியல் அந்த இடத்துல முழுக்க கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வின்ற மாதிரி ரிப்ளேஸ் விடியல் வித் வெற்றி அப்படின்னு போட்டு மொத்தமாக டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் மாறி இருக்குது. பெயரை மாற்றினாலும் சில திட்டங்களை எல்லாம் கைவிட்டால் அது பிரச்சனையாகும், மக்கள் கொந்தளிப்பார்கள்ங்கிற அளவுக்கு உணர்வு இருக்குங்கிற வகையில் அதை செயல்படுத்துறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய துறைகள் இருக்குது. பட் நான் பட்ஜெட் பார்த்த வரைக்கும் ஏமாத்துறாங்களோ அப்படின்னு தோணுன ஒரு இடம் வந்து 2 இடம். முதல்ல மீன்வளத்துறையில் 8000 கொடுத்துட்டு இருந்தது. 2023 8000 உயர்த்தப்பட்டதை இப்போ 7000 குறைச்சிருக்காங்க. ஆனால் வாசிக்கும் போது 6000 இருந்ததை 7000 உயர்த்திருக்கோன்னு வாசிக்கிறாங்க. தரவுகள் படியே இது தப்பாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய பொய்யை ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? அது நேரடியாக அமைச்சர் மேலே வைக்கலனாலும் அதிகாரிகள் செஞ்சது தான். ஏன்னா உங்களுக்கு அவங்க முதல் முறை, அதனால் அந்த எல்லா பெனிஃபிட் ஆஃப்டையும் நம்ம தவைக்கு அமைச்சர்களுக்கு கொடுத்தாலும் அதிகாரிகள் அவ்வளோ இது மீன்வளத்துறையிலேருந்து போயிருந்திருக்கும் ஆப்வியஸாக. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அதிகாரிகள் அதை ஏன் ப்ராப்பராக பார்க்காம விட்டாங்க? நடுவில் ஏற்றுனதே இப்போ அரசினுடைய ரெக்கார்டில் குறிப்பில் இல்லையா? டிபிஆர் தான் அந்த ஏற்றியதையும் செய்தியாகவே பகிர்ந்துருக்கிறாங்க, செய்தித்தாள்களிலும் வந்தது. இவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்ததன் அடிப்படையில் ஒருவேளை அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி 6000 7000 மாற்றோன்னு கொடுத்துட்டு அதை இங்கே அப்படியே கொண்டு வந்துட்டாங்களா? ஏன்னா பட்ஜெட்டுடைய அந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற அந்த சாப்டர் பிரித்தது உள்ளே அப்படி பிரிக்கிறதா சொல்லப்பட்டது. பட் அதை கரெக்டாக எந்த இடத்துல வச்சாங்கன்னு தெரியல. அறம் பொருள் இன்பம் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனுடைய டிவிஷன்ஸ் அதுக்குள்ளே இருந்தது தான் இங்கே கொண்டு வராங்க. பட் இதை நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் வேறு விதமாக கொடுக்கலாம், இங்கே துறை வாரியாகத்தான் ஒதுக்கீடு செய்ய முடியும். அதனால் எதை அறத்தில் வச்சிங்க எதை பொருளில் வச்சிங்க அதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமானாலும் கூட அது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இந்த அரசு இருக்குது. அப்போ நீங்கள் குறைச்சி கொடுக்கறதுங்கிறது எப்படி அதற்கான இது ஆகுங்கிறது. அதே போல் அவங்க அழிச்சதில் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகைங்கிறது 3000 உயர்த்தப்படும்னாங்க. மாற்றுத்திறனாளர்களுக்கும் அதே போல் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருந்தது, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதே போல் ஆதரவற்ற பெண்கள், திருநருக்காக, கைம்பெண்களுக்காக
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3000 அப்படின்னு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸு. தூய்மை பணியாளர்கள் ஓய்வு பெற்றால் 20 ஆண்டுகள் பணியாற்றி அவங்களுக்கு 4000 ரூபாய் பென்ஷன் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. வழக்கறிஞர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 5 ஆண்டுகள் 5 லட்சத்துக்கு குறைவாக ஆண்டு வருமானம்னா அவங்களுக்கு 3000. பனைசார் தொழிலாளர்கள், இப்போ பனைமரம் சார்ந்தனா வருஷம் முழுக்க நுங்கு கிடைக்காது, நுங்கு சீசனை தவிர மற்ற காலத்தில் அவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து சீசன் இல்லாத சமயத்தில் ஒரு மாதாந்திர உரிமை தொகை அப்படிங்கிற வகையில் பேசினாங்க. உப்பள தொழிலாளர்களுக்கு மழை காலத்தில் உப்பு பண்ண முடியாதுன்னா 7000 அதெல்லாம் சொல்லப்பட்டது. இதில் டச் பண்ணப்படலை. இதில் என்னென்னா நமக்கு இதிலே அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடியது 1.73 லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் எக்ஸஸாக ரொம்ப பெரிய திட்டங்களெல்லாம் அறிவிச்சிடல. அப்போ இருக்கக்கூடியதை செய்வதற்கே உங்களுக்கு 1.73 லட்சம் கோடி புதிய கடன் வருகிறதா அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த மாதம் 2500 அல்லது 6 சிலிண்டரோ அதை தாண்டி நீங்கள் மேலே போனீங்கன்னா எல்லா பேருந்துகளிலும் மகளிருக்கான இலவச பயணமோ இதெல்லாம் வரும்போது இந்த கடன் இன்னும் எக்ஸஸாக போகுமே அப்படிங்கிற கேள்வி வருது. அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளில வந்து கேட்டது மாதிரி வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கடனை நீங்கள் எப்போ அடைப்பீங்க? கடனை அஃப்கோர்ஸ் இவங்க அடைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது யாராலையும் நிதி நிர்வாகத்துக்குள்ளே அடைக்க முடியுமாங்கிறது தனி கேள்வி, தனி விவாதத்துக்குரியது. நீங்கள் அதாவது எக்ஸஸ் ரெவன்யூ வரக்கூடிய அளவுக்கான பட்ஜெட், உங்களுக்கு நிதி பற்றாக்குறை இல்லாமல் பட்ஜெட் போடுறதே ரொம்ப பெரிய விஷயம். அது போக சர்ப்ளஸில் போடுறதுங்கெல்லாம் இன்னும் நீண்ட தூரம் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. நீதித்துறை செயலாளர்னால தான் 50 ஆண்டுகளாவது நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடனெல்லாம் குறைக்க முடியாதுங்கிற இடத்துக்கு அவர் நகர்றாரு. ஏன்னா அதில் பலதும், இதில் ஒரு விஷயம், அதிமுகவினுடைய பாதையில் மக்கள் நல திட்டங்களில் கை வைக்க, அதை யார் எதிர்த்தாலும் சரி நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுற இடம் தான் எங்களோட ஸ்டாண்டுன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்கிற வரைக்கும் பரவாயில்ல என்பதாக அதை வரவேற்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்ததுலே சொல்லப்போனால் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதும் தரவுகளை பகிர்ந்துக்கிட்டதும் அவர் தான். பிளாஸ்ட் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது இந்த போடப்பட்ட பட்ஜெட்டில், ஆனால் 17,000 கோடி வருவாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கவர்மெண்ட்டை இந்த 3 மாதமும் நடத்துறதுக்கு 17,000 கோடியை செலவு பண்ணியிருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட்டை நடத்தவே 3 மாதத்துக்கு 17,000 கோடி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அது போக வர்ற தரவுகள் அடிப்படையில் 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ தாவேகா அரசு இந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுல திணறாங்களா பட்ஜெட் அப்படின்னு வரும்போது? இல்லை, அதாவது அவங்க இப்போ போய் அது என்ன ஏதுன்னு பார்த்து பழகிறதுக்கு டைம் ஆகிற வரைக்கும் எந்த கேள்விக்கும் அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியாத ஒரு சிக்கல் இருக்கும். இரண்டாவது, இவங்க வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதிகாரிகள் அவங்களுக்கு அவங்க காட்டில் மழைங்கிற மாதிரி தான் பிஹேவும் பண்ணுவாங்க. இது தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதிகாரிகளை அமைச்சர்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னா அமைச்சர்கள் அந்த இடத்துல ஒரு அஃபர்மிங்காக அல்லது ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அவங்க எடுக்கிறாங்களா, இல்லை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்கிறத அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மிஸ்யூஸுங்கிறது ரொம்ப லெத்தார்ஜிக்காக அதை நகர்த்திக்கலாம், பெருசாக அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் சார்ங்கிற இடத்துல அவங்க அந்த டெசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களாங்கிறதும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ இவ்வளவு கேள்விகளெல்லாம் அடுத்து மானிய கோரிக்கைகள் இருக்குது. இனிமேல் ஆக்சுவல் ஃபயர் ஒர்க்கே ஒவ்வொரு துறையாக ஒதுக்கப்பட்டதை எடுத்துக்கிட்டு எதிர்த்த கட்சிகள் தரப்பில் கேள்வி எழுப்பி அமைச்சர்கிட்ட கிராஸ் பண்ணி அதுக்கு அவர் பதிலளிச்சுங்கிறது இருக்கு இல்லையா, ரியல் ஃபயர் ஒர்க்ஸே அங்கே தான் வரப்போகுது. துறை சார்ந்த அந்த அமைச்சர்களுக்கு இந்த 3 மாதத்தில் என்ன புரிதல் இருக்குது? மேபி அவங்க 25-26 தான் பதவி ஏற்றாங்க, நம்ம 22 கட் ஆஃப் ரேட் வச்சாலும் கூட அங்கே ஒரு 10, இது ஒரு 60, இந்த ஒரு 70 நாட்களில் அவங்களுடைய எவ்வளோ ஜென்யூனோ அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இது அமைகிறது. ஐ திங்க் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க, ஒரு 4 அமைச்சர்களை ரெடி பண்ணுறாங்க, யார் என்ன இது பண்ணாலும் பதில் சொல்கிறதுக்காக ஒரு 4 பேரை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. நான் என்ன சிக்கல்லாம் மானிய கோரிக்கையில் அந்த அமைச்சர்கள் தான் சொல்ல வேண்டியது இருக்கும் மிக பெரும்பாலும். முதலமைச்சர்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. முதலமைச்சர் சார்பில் முதலமைச்சர் ஏதாவது ஒரு கோரிக்கை படிச்சுட்டு அதுக்கு சில கேள்விகள் அட்டன் பண்ணிட்டு அவங்க அதை பாஸ் ஓவர் பண்ணுவாங்க. எல்லா அமைச்சர்களுக்கு பதிலாகவும் 4 பேரெல்லாம் அப்படி இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சிக்கலானதும் கூட. மேபி டிஎம்கே இன்றைக்கி பெரிய அளவுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே எதுவும் நேற்றுக்கு கைதெல்லாம் ஆயிருக்கணும் போது ஏதாவது நடக்கணும், ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தது. அது இல்லாமல் போனதற்கு காரணம் அது அவங்க வச்ச ட்ராப்பு, நம்ம அதில் சிக்கிக்க வேண்டான்னு ஒரு காரணமாக, இல்லை பின் பாயிண்டடாக கொஷின் கேட்டு அவங்களுக்கு பதில் தெரிலங்கிறத ஆன்லைனில் எக்ஸ்போஸ் பண்ணிடலாங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக. இதுக்கப்புறம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஏதாவது பண்ணி அமளி பண்ணிவிட்டு வெளில போய் வந்திருந்தால் அது இன்றைக்கி ஒரு நாள் செய்தி தான். தினசரி உள்ளே உட்காந்துட்டு ஒவ்வொரு துறையாக வரும்போது ஒவ்வொரு அமைச்சரை நோக்கி எழுப்பும் போதும் அது வேறு விதமான ஒரு கலரை நோக்கியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கண்டிப்பா. இது வரைக்கும் டிஎம்கேவோட திட்டங்கள் மேல தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். நாங்க ஏடிஎம்கேவே விட்டு வைக்கல. விஜய் அவர்கள் மேடையில பேசியிருந்தாரு. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணிட்டு போனதுங்கிற மாரி ஆடு வழங்கும் திட்டம். விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம்னு ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்ததை இப்போ வெற்றி மகளிர் ஆடு வழங்கும் திட்டம்னு மாத்திருக்காங்க. இதுல பயன்பெற போகிற மகளிரோட எண்ணிக்கை 30,000 பேர் பயன்பெறுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகள் 12,620, பேரூராட்சிகள் ஒரு 490 இருக்காங்கன்னு வைங்க. எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்துக்கு சராசரியா 2 பேருக்கு தான் ஆடு வழங்குற திட்டமா வந்து முடியும். அப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு வெறும் 2 பேருக்கு வழங்குற ஒரு திட்டம் எப்படி ஒரு முன்னேறதுக்கான ஒரு திட்டமா இருக்கும்? இல்லை, அது முதற்கட்டமாக 2 பேர் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தானே. நீங்கள் வந்து அப்படிலாம் நேரடியாக பின் பாயிண்டடாக நீங்கள் ஏறத்தாழ 4,400 சொச்சம் லைப்ரரி இருக்குது. கண்டிப்பா. மொத்தத்துக்கு சேர்த்து 10 கோடி என்னமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பட்ஜெட் ஒரு லைப்ரரியினுடைய மேம்பாட்டிற்கு சராசரியாக 21,000 ரூபாய். அதில் இந்த ஆண்டு அது நீங்கள் 12 மாதத்துக்கு வேறு பிரிக்கணும். 21,000 நீங்கள் உடனே செலவு பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் 12ஆல் வகுத்து எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நீங்கள் பயன்படுத்தணுங்கிற விஷயங்கள் இருக்குது. லைப்ரரிஸ் ஆஃப்கோர்ஸ் டிஜிட்டல் அது லைப்ரரிகளுக்கு எல்லாம் இருந்தது முதல்வர் படிப்பகத்தில் தொடங்கி பலதுக்கும் பேரை வேறு மாற்றிருக்காங்க. பேரை மாற்றினதை தாண்டி இப்போ இதுதான்னா ஆக்சுவலாக லைப்ரரியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கான பணி அந்த தொகைங்கிறது சம்பளங்கிறது ரொம்ப சொற்பமாக இருக்குன்னு அவங்க நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலும் சரி, மேடம் ஜெயலலிதா பீரியட்லையுமே சரி, ரொம்ப நீண்ட நாட்கள் இருந்தும் அவங்களுக்கு அது போதிய ஊதியமாகவும் இல்லை, இன்னும் அது பர்மனெண்ட் எம்ப்ளாயிங்கிற கணக்கிலேயே இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கான கவர்மெண்ட் பே கிடையாது. அது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான பே இல்லைங்கிற நிலையில தான் மிகச்சுருப்பமாக இருக்கிறார்கள். இப்போ 10,000 12,000 அப்படிங்கிறது வந்தாலே பெருசுங்கிற இடத்துல இருக்கும். இது ஊர்ப்புறங்களாக இருந்தால் இன்னும் அமௌண்ட் ஒன்று தான். ஆனாலும் நீங்கள் செலவுகள் கிராமத்தை விட நகரத்துலனா இன்னும் கூட ஆகும். அவங்களுக்கு வந்து போகிறது, பெட்ரோல் இல்லை மற்ற விஷயங்கள் இப்படியானதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிக்கலுக்குரியது. அப்போ இது என்னங்கிறது இப்போ என்ன கேட்டிங்கன்னா, மாடல் ஸ்கூலில் அவங்க ஆக்சுவலாக அவங்க மேனிஃபெஸ்டோவில் காமராஜர் மாதிரி பள்ளி 100 அமைக்கப்படும்னாங்க. இப்போ 125 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு வந்திருக்கே தவிர எத்தனை ஸ்கூலுங்கிற எண்ணிக்கையை அவங்க கமிட் பண்ணிக்கல. ஒதுக்குன பிறகு அது இடம் பார்த்து இனிமே தான் கட்ட போகிறாங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கிற ஸ்கூலுக்கு, ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதுல இப்போ சிஎம் மாடல் ஸ்கூலுன்னு தான் அது இருக்குது, பேரை மட்டும் மாற்றிட்டு உள்ள எக்யூப்மெண்ட்டை வாங்கி போட்டாலே அது ஆயிடுச்சுங்கிற கணக்கில் வரப்போதா, இதெல்லாம் கேள்வி. நீங்கள் ஏன் எவ்வளோ ஸ்கூலுங்கிற எண்ணிக்கையை சொல்லலைங்கிறதே கேள்வியா? இந்த மாதிரி நிறைய நுவான்சஸ் இருக்குது. இதில் இந்த தாய்மாமனை விடுங்க, அண்ணன் சீர்திட்டத்துக்கே கூட ஆக்சுவலாக அதுக்கு என்ன கண்டிஷன்ஸுங்கிறதெல்லாம் இனிமேல் தான் சொல்லுவோன்னு இருக்கிறாங்க. அப்போ அது அனைத்து மகளிர்களுக்கும் யூனிவர்சலாக அனைத்து தங்கைகளுக்கும் அவங்க அண்ணா கொடுக்கக்கூடியதா, விஜய் அண்ணா கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது தான் ஒதுக்கியிருக்க அந்த நிதியினுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் தெரிகிறது. சராசரியாக 4 லட்சம் திருமணங்கள் நடக்கலாங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில். நீங்கள் அதுக்கு ஒவ்வொரு திருமணத்துக்கும் 1 சவரன்னு நீங்கள் வச்சிங்கன்னா அது வைக்கிற விலைக்கு போட்டால் அவங்க ஒதுக்கியிருக்க அந்த 800 கோடி பத்துமாங்கிற கேள்வி. இது போக பட்டுப்புடவை வேறு ப்ரொக்யூர் பண்ணணும். பட்டு இன்றைக்கி விற்கிற விலை என்னவா இருக்குது, இல்லை கைத்தறியில் அந்த பட்டு அப்படி எதுவும் செய்ய போகிறாங்களா, அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா கைத்தறி துறைக்கும் நிதி ஒதுக்கீடு குறைவாக கொடுத்துருக்காங்க. கடந்த இதை விட ஏறத்தாழ ஒரு 100-150 கோடி ரூபாய் அந்த பக்கமாக, அதை விட இன்னும் கூடவே இருக்கும். 1,900 கோடியாக இருந்தது 1,600 சொச்சம் கோடியாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ இன்னும் நிறைய கிளாரிட்டி தேவைப்படுது. இப்போ இதை ஒதுக்குனதை இதுக்கு அடுத்தது இவங்க அடுத்து ஃபெப்ரவரியில் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, February 6 மார்ச்சுக்கு போகுதுன்னா இல்லை செலவு செய்யப்பட்டது செய்யப்படாதது, நிதி ஒதுக்கியும் வேலை ஆரம்பிக்கப்படாதது, இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது தான் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னங்கிறது தெரிய வரும். இவ்வளவு கடன் வாங்கிட்டார் ஸ்டாலின் சார்ன்னுட்டு நம்ம 1,75,000 கோடிக்கு போகிறோமே, அது எப்படி சரியாக இருக்கும் என்கிற கேள்வியும் அவர்களை நோக்கி எழுவதாகத்தான் இருக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப சிக்கலுக்குரிய ஒரு சவாலான விஷயம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ். பிரேமலதா அவர்கள் சொன்னதை போல் சொன்னதெல்லாம் சிறப்பாக இருக்குது, செயலில் என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு டைமையும் கொடுக்கலாம். ரொம்ப நாளைக்கு நீங்கள் இதில் என்னென்னா அவர் வாயால் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் இந்த எக்ஸப்ட்டு அண்ணன் சீருங்கிறதா இன்றைக்கி புதுசு தாய்மாமன் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் சரி ஓகே டைம் கொடுக்கலாங்கிற இடத்துல இருந்தும் அவருக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அதை பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது.
சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஏஐ வந்து இப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரிதான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து 398 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஏஐ அண்ட் ஐடி அண்ட் டிஜிட்டல் துறைக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையோ ஏஐக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையோ இந்த கவர்மெண்ட் வேளாண்மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணலை. அதுக்கு முன்னே சௌமியா அன்புமணி இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த பயிர்க்கடனை பேஸ் பண்ணி சொல்கிறாங்களா? பயிர்க்கடனில் தொடங்கி மேகதாது விவகாரத்தில் அவர் அன்புமணி ரொம்ப கான்ஷியஸாக பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அறிக்கைகளும் கீனாக கொடுக்குறாங்க. அந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்வதாக தான் அதை கூடுதலாக பார்க்குறேன். வெறும் அது அவங்க அது பட்ஜெட் ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்கிறதுங்கிறத தாண்டியும் இந்த 90 நாட்களாக அரசு எந்த விவசாய சங்கங்களை நீங்கள் கடைசியாக அவர் பிஆர் பாண்டியனா இல்லை யாரோ ஒரு டீம் போய் சந்திச்சாங்க. அதை தாண்டி போராடியவர்கள் என்ன ஆனாங்க, போராடும்னு அறிவிச்சதற்காக வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதுலேருந்து பல விஷயங்களையும் பார்த்துட்டு வராங்க. இந்த அரசு உள்ளபடியே விவசாயிகளுடைய சிக்கல் குறித்து விவசாயிகளிடமே கலந்துரையாடவில்லைங்கிற இடத்திலிருந்து வரக்கூடியது. அது ஒரு பாலிசி சார்ந்த இவங்களுடைய பார்வையே அப்படி ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் இருக்குது என்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் உண்மையும் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய செயல்பாட்டிலேருந்து பார்க்குறோம். மேபி அமைச்சர் அவர் கேட்டால் நான் முகப்பை மட்டும்தான் கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுவார். அது இன்னொருத்தருக்கு கைமாற்றக்கூடாதுங்கிறது தான் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா அவங்க பதிலுக்கு என்ன கேட்பாங்க, அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொண்டு போகலையா கலைஞர் சமாதிக்கு அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் கேட்டார். சமாதி கொண்டு போனார், அதை அவர் செய்திருக்கக்கூடாது. கொண்டு போனாலும் அவர் அப்படியே வச்சு விழுந்து கும்பிட்டு அந்த ஃபோட்டோ என்னமோ அவரோட எக்ஸாண்டில் இருக்குது. இன்னொரு ஆளுக்கு கை மாற்றி விடுறீங்க, அப்படி கை மாற்றலாமாங்கிறது இதை விட கூடுதல் அஃபென்ஸ் இல்லையாங்கிற இடத்துக்கு தான் பக்கத்து மாநிலத்தில் அது இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி பக்கத்து மாநிலத்தை தாண்டியும் இன்னொரு ஆள் எனி தேர்ட் பர்சன் உள்ளுக்குள்ளே மாற்றினாலே தப்பு. உடைய ரகசிய பிரமாணம்ங்கிறது ப்ரிஃபேஸ் மட்டும்தாங்கிறதெல்லாம் தேவையற்ற சர்ச்சையும் கூட அப்படிங்கிறது தான் போச்சு. ஸோ அவங்க இன்னும் மெருகேற வேண்டியிருக்கு, இன்னும் பண்பட வேண்டியிருக்கு. அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டோம். நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டா மட்டும் போதுமாங்கிற இடத்துல ஒதுக்கிய நிதிகள் பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தல், இப்படியான சிக்கல்கள்லாம் இனிமேல் தான் அவங்களுக்கு இருக்குது. கடைசியாக நம்ம மரியா வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 2036க்குள் $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். இஸ் தட் பாசிபிள்? அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அடுத்த 10-15 ஆண்டுகள்னு. இதுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் 1 ட்ரில்லியன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சார். ஸோ அதை விட அடுத்து கூடுதலாக சொல்லணும்னா 1.5 ட்ரில்லியன் வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகள் இதே வளர்ச்சியில் போனால் அடைய முடியும்னு வேறு அவர் சொல்லியிருக்காரு. 15 ஆண்டுகளுக்கு அவர் இப்போவே ஒரு விஷன் டாக்குமெண்ட், மோடிஜி மட்டும் 2047 விக்ஷித் பாரத்துங்கெல்லாம் இவங்க வந்து 2041 சொல்லக்கூடாதா? அந்த உரிமை இல்லையா? அவர் சொல்கிறப்ப கேள்வி கேட்டீங்களா? கேட்டோம், அதான் இங்கே கேட்குறோம். அவர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லலை, இவரும் பதில் சொல்ல மாட்டாருங்கிறதா நாங்கள் இருக்கோம். இதில் ஒரு தவறா அப்படிங்கிற வகையில் அது இருக்கே தவிர, அவங்களுக்கு இன்டென்ட் இருக்கலாம். அதை அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நிதித்துறை இப்போ எலெக்ஷனுக்கு முன்பாக அடுத்த 50 ஆண்டுகள் கடன் வாங்க வேண்டிதான் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து திமுக சொல்லியிருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது அப்படியான இப்போ தான் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு கவர்மெண்ட்டில் உட்காந்தா என்னென்ன நெருக்கடிகள்ங்கிறது இருக்கும். நீங்கள் எப்படி கையில் எதுவும் இல்லாமல் கம்பு சுற்றினீங்களோ அதை விட ஜாஸ்தியாக இப்போ எதிர்த்தரப்பில் எலெக்ஷனில் வர்றதுக்கெல்லாம் வச்சு திமுக அதிமுக என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது உள்ளபடியே இனிமேல் தான் ஃபயர் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு வேளை உதயநிதி கைது குறித்து உள்ள இருந்தால் இன்றைக்கி ஒரு நாள் சம்பவமாக போயிருக்கும். ஒவ்வொரு நாளும் சம்பவங்கள் லோடிங் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நன்றி தோழர். நன்றி.